ஜனவரி 9 குரோதி வருடம் மார்கழி 25 வியாழக்கிழமை. வளர்பிறை தசமி திதி மதியம் 12:03 மணி வரை. அதன்பின் ஏகாதசி திதி பரணி நட்சத்திரம் மதியம் 3:05 மணி வரை. அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம். சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் இரவு 8:10 மணி வரை கன்னி, அதன்பின் துலாம். பொது கார்த்திகை விரதம், குரு வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:37 மணி. அஸ்தமனம் மாலை 5:54 மணி. சந்திர உதயம் மதியம் 1:55 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 1:53 மணி. மேஷராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உங்கள் வேலைகளில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். பணியிடத்தில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர்கள். உடன் பணிபுரிவோரை அனுசரித்துச் செல்வதால் நன்மை உண்டாகும். வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனமுடன் இருக்க வேண்டும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். ரிஷபராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகள் கடும் முயற்சிக்கு பின் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர். செலவுக்கேற்ற பணம் வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலைகள் முடியும். மிதுன ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நிதிநிலை உயரும். எதிர்பார்த்த வருவாய் வந்தாலும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தோன்றி உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். உங்கள் வேலைகளை இன்று பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். கடகராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விழிப்புடன் செயல்படுவதால் வேண்டாத பிரச்சனைகள் விலகி போகும். உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை சாதிப்பீர்கள். நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். உறவினர்கள் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பெரியோரின் ஆதரவால் நினைத்ததை சாதிக்கும் நாள். வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவீர்கள். பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பிரச்சனைகள் வாசற்கதவை தட்டும் என்றாலும் நிலைமைகளை சமாளிப்பீர்கள். கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்டிருந்த வேலைகள் இழுபறியாகும். உங்கள் எதிர்பார்ப்புகளில் தடை தாமதம் ஏற்படும். சிரமங்கள் சூழும். வேலைப்பழு அதிகரிக்கும். ஒவ்வொரு முயற்சியிலும் கவனம் தேவை. பிறரை நம்பி இன்று எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம். துலாராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த தகவல் வரும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். என்றோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இன்று மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் என்றாலும் அதை சமாளிப்பீர்கள். புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விருச்சிகராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும். இழுபறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர். உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வரவு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த வேலை இன்று நடந்தேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, உழைப்பு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். வரவேண்டிய பணம் வரும். சில வேலைகளில் போராடி வெற்றி காண்பீர்கள். உழைப்புக்கேற்ற வருவாய் உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். கும்பராசி அன்பர்களே, யோகமான நாள். முயற்சியில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிரிகள் கை ஓங்கும் என்றாலும் அனைத்தையும் சமாளித்து வெற்றி அடைவீர்கள். உடல் நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலையை முடித்துக் கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும்.
மீனராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்திலிருந்து தடைகள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உடன் பணிபுரிபவருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். பண விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை. நினைத்தது நிறைவேறும். தடைபட்டிருந்த வருமானம் வரும். புதிய பொருட்கள் சேரும். பொதுப்பலன். புனர்பூசம், விசாகம், போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பது நடந்தேறும். வழக்கு சாதகமாகும்.